தமிழக ஆளுநர் அவர்கள் அரசியல் சாசனம் ஆளுநருக்கு வழங்கியிருக்கக்கூடிய அதிகாரங்களை மீறி இங்கே மதுரையிலே ஆய்வுக் கூட்டம் நடத்தியது போன்ற நடவடிக்கைகள் வன்மையான கண்டனத்துக்குரியது. ஏற்கனவே ரவி அவர்கள் ஆளுநராக இருந்தபோது இத்தகைய அணுகுமுறைகளை அவர் மேற்கொண்ட போதெல்லாம் தமிழகம் ஒட்டுமொத்தமாக கண்டித்திருக்கிறது. ஆகவே இப்போ புதிதாக வந்திருக்கிற ஆளுநர் அர்லேகர் அவர்கள் அதே அணுகுமுறையை தொடர்ந்து கடைபிடிப்பது என்பது பொருத்தமானதல்ல. அரசியல் சாசனம் ஆளுநருக்கு என்ன கடமைகளை வரையறுத்திருக்கிறதோ அதற்கு உட்பட்டு அவர் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வற்புறுத்த விரும்புகிறேன். நேற்றைய தினம் ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் பேசுகிற போது பொதுமக்கள் தங்களுக்கு பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் நேரடியாக மக்கள் பவனை அணுகலாம் என்கிற முறையில் பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். அப்படிலாம் எந்த பிரச்சனையும் தீர்ப்பதற்கான எந்த வாய்ப்புமே ஆளுநருக்கு கிடையாது. ஏன்னால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் இங்கே இருக்கக்கூடிய நிலையில் ஆளுநர் தானாகவே பிரச்சனையெல்லாம் தீர்த்து விடுவதைப் போல பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்திருப்பது என்பது கொஞ்சமும் பொருத்தமானதல்ல. ஆகவே இத்தகைய அணுகுமுறையை ஆளுநர் அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் வற்புறுத்த விரும்புகிறேன். இது அவர் சட்டமன்றத்திலும் சொல்லியிருக்காரு, தொடர்ச்சியா இதே தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான அபாண்டமான குற்றச்சாட்டுக்களை எதிர்கட்சி தலைவர் இப்படி சொல்லுவது என்பது தவறானது. அவர்கள் அப்படின்னா அதுக்கான ஆதாரத்தை அவர் எடுத்து வெளியிடணும். அபாண்டமான முறையில் இத்தகைய தாவேகாவை நாங்கள் ஏன் ஆதரிக்கிறோம் என்பதற்கான அரசியல் பூர்வமான காரணங்களை தெளிவாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெளிப்படுத்தியிருக்கிறது. ஆகவே அரசியல் ரீதியாகத்தான் நாங்கள் முடிவுகளை எடுக்கிறோமே தவிர எதிர்கட்சி தலைவர் சொல்வதைப் போல அந்த மாதிரியான தன்மையில அந்த முடிவு என்பது மேற்கொள்ளப்படவில்லை. அது இத்தகைய அபாண்டமான குற்றச்சாட்டை மீண்டும் மீண்டும் அவர் சொல்லிக் கொண்டிருப்பது என்பது கண்டிக்கத்தக்கது. சார், இப்ப திருச்சி கிழக்குல திரும்ப போட்டியிடணும், அவர் துணை முதல்வர் ஆகணும், அதை பரவலா எல்லாரும் பேசுறாங்க. இது குறித்து அவரே பேசுவார்னு அமைச்சரா இருக்கிற வன்னியரசு சொல்லியிருக்காரு. அந்த கட்சியில ஒரு தீர்மானம் கூட போட்டிருக்கிறாங்க. நீங்க எல்லாரும் அதுல சேர்ந்து இருக்கனால அதை எப்படி இந்த மாதிரியான பேச்சுக்கள் கருத்துக்கள்லாம் எப்படி பாக்குறீங்க? இல்ல, இடைத்தேர்தலை பொறுத்தவரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இதுவரைக்கும் எந்த முடிவும் எடுக்கவில்லை. இடதுசாரி கட்சிகள் இப்போது ஒரு மாநில அளவிலான இடதுசாரி கட்சிகளுடைய மாநில ஒருங்கிணைப்பு குழுவை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். நாங்கள் அந்த அணியிலேயோ இந்த அணியிலேயோ கிடையாது. நாங்கள் இடதுசாரி அணி என்பது தனித்து செயல்படுகிறோம். அதே நேரத்தில் தாவே காட்சிக்கு வெளியிலிருந்து ஆதரவு என்பது தொடரும். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. குறிப்பா ஆதரவு அந்த கரூர் விவகாரம் பேசும்போது நாங்க தீர்க்க வேண்டிய கணக்குன்னு ஒண்ணு இருக்கு. அத ஸ்டாலினும் காவல்துறையும் சேர்ந்து இந்த மக்களை கொன்று குவித்தார்கள் அப்படின்லாம் கூட பேசியிருக்காரு. அதுக்கு சிபிஐல கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதை அப்படி பேசலாமா? ஏன் அப்படி பேசுறாரு? கரூர் நெரிசல் மரணத்தை பொறுத்தவரை ஏற்கனவே மத்திய புலனாய்வுத்துறையினுடைய விசாரணையில் அந்த வழக்கு இருக்கிறது. விசாரணை இன்னும் முடிவடையவில்லை. ஆகவே மத்திய புலனாய்வுத்துறை விசாரணை நடந்து கொண்டிருக்கிற போதே ஒரு அமைச்சர் இப்படி பேசுவது என்பது தவறானது. அதை விசாரணையிலேயே குறுக்கிடுவதற்கு சமமானது. ஆகவே திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இது போன்ற கருத்துக்களை பேசியிருக்க கூடாது. வழக்கு விசாரணையில முடிவு வரட்டும். மத்திய புலனாய்வுத்துறை என்ன கண்டுபிடிக்கிறாங்களோ அது யார் மீது குற்றவாளிகளோ அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். மத்திய புலனாய்வுத்துறை விசாரணை நடந்துகிட்டு இருக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு கருத்துக்களை தெரிவிப்பது ஏற்புடையதல்ல என்பது ஏற்கனவே நான் வெளிப்படுத்தியிருக்கேன். அமைச்சரவை கூட்டத்துல தனிநபர்கள் கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்லி ஆளுநர் பாஜக. குறிப்பா அந்த ஜான் ஆரோக்கியசாமி இவங்க எல்லாம் அரசு நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறாங்க, இவங்களுக்கு எந்த ஒரு பொறுப்புமே கொடுக்கல, ஆனா அரசு நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்கன்னு சொல்லி ஆளுநர்கிட்ட போய் மனு கொடுத்திருக்காங்க. இல்ல, நேற்றைக்கு பிஜேபி மட்டும் இல்ல, ஒரே நாளில் பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக, திமுக 3 பேருமே ஒரே நாளில் ஆளுநரை சந்தித்திருக்கிறார்கள். ஆளுநர் பதவியே வேண்டாம் என்பதுதான் திமுக அதிமுகவுடைய கருத்து. ஆளுநர் என்பவர் ஒரு ஜஸ்ட் ஏஜென்ட் தான், தபால்காரர் தான், இப்படியெல்லாம் அவருக்கு ஏற்கனவே அடிமொழி என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் இவர்கள் நேற்று போய் ஆளுநர் புகார் தெரிவித்திருப்பது என்பதே அதை பற்றி என்னன்னு நம்ம ஆழமாக யோசிக்க வேண்டியிருக்கு. அதை பற்றி திமுக தரப்புல தான் திமுக அதிமுக அது சொந்தமாக தெளிவுபடுத்த வேண்டும். பிஜேபி போய் ஆளுநரை சந்திப்பது மத்திய அரசாங்கத்துடைய ஏஜென்ட் என்கிற முறையில் அவர்கள் சந்திப்பதில் எங்களுக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. பட் திமுக அதிமுக 2 கட்சிகளும் நேற்று சேர்ந்தார் போல் ஒரே நாளில் ஆளுநரை சந்தித்திருப்பது என்பது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. கடைசியா ஒண்ணு நீங்க எல்லாம் ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க, எம்எல்ஏ அவங்க எல்லாம் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா அதை திமுக உள்ளிட்ட எதிர்கட்சி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கொடுத்த ஆதரவு மேல நம்பிக்கை இல்லாம தான் அதிமுக எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ண வைக்கிறாங்க விஜய்.
அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை உங்க மேல எல்லாம் நம்பிக்கை இல்ல, அதனாலதான் அதிமுக இருக்க எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண வச்சு இந்த இடைத்தேர்தலை அவங்க சந்திக்க தயாராகுறாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க. அது ஆரோக்கியமான போக்கு தானா சார்? அது ஆரோக்கியமற்ற அரசியல் என்பதை ஏற்கனவே தெளிவுபடுத்தணும். இந்த மாதிரி தேர்தல் நடந்து ஒரு மாத காலத்திற்குள் ராஜினாமா செய்வது, அப்புறம் உடனே இன்னொரு கட்சியில போய் சேர்றது, இது போன்ற போக்குகள் தமிழ்நாட்டில் எல்லோருமே சேர்ந்து கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது இந்த மாதிரி வாக்களித்த மக்களை பற்றி கவலைப்படாமல் அடுத்து தேர்தல் நடத்த வேண்டிய நெருக்கடியை பற்றியெல்லாம் கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் இந்த மாதிரியான முறையில் அவங்க ராஜினாமா செய்வது, உடனே இன்னொரு கட்சியில் போய் சேருவது, இவை எல்லாமே கண்டிக்கத்தக்கது. எல்லாரும் சேர்ந்து கண்டிக்க வேண்டும். இதை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் தாவேக்கார் உடனே கட்சியில் சேர்த்துக் கொள்வது என்பதும் அவர்களிடத்திலே எங்களுடைய ஆட்சேபனை நாங்கள் தெரிவித்தோம்.